ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நேற்று புதன்கிழமை நான் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே என்னெல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்திங்கன்னா 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ மாதுளை வாங்கியிருந்தேன். என் பையனுக்கு ஆப்பிள், என் ஹஸ்பண்டுக்கு மாதுளை. நான்லாம் பழம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பல்லாரி தான் 1 கிலோ வாங்கியிருந்தேன். 1 கிலோ 40 ரூபா. அப்புறமா அந்த வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் என் பையனுக்காக வாங்கியிருந்தேன். அது எல்லாமே 10 ரூபா. அப்புறம் சவுச்சவுமே 10 ரூபா. அந்த ஒரு காய் 10 ரூபா. அப்புறமா இந்த மாதிரி பாசிப்பருப்பு, சிறுபருப்பு, அந்த பச்சை பட்டாணி எல்லாமே 10 ரூபா பாக்கெட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நான் 3 பாக்கெட் எடுத்திருந்தேன். அப்புறமா அந்த லெமன் வந்து இவ்வளவுமே 10 ரூபா, அதுவுமே எடுத்திருந்தேன். அப்புறமா தக்காளி தான் எனக்கு சந்தையிலே விலை அதிகம். 1 கிலோ தக்காளி 70 ரூபா, அதுவுமே வாங்கியிருந்தேன். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் 55 ரூபான்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்புறமா புதினா கொத்தமல்லி ரெண்டுமே 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கேரட் தான் ஒரு 8 கேரட் இருந்துச்சு, அதுபோல் 10 ரூபா. என் பையனுக்கு அவிச்சு கொடுக்கறதுக்காக வாங்குவேன். எங்கள் வீட்டில் குழம்புலலாம் போட்டால் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் கேரட் வாங்கியிருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து எனக்கு 1/4 கிலோ வாங்கினா தான் பத்தும் டீக்கு, அதனால் ஒரு 1/4 கிலோ இஞ்சி வாங்கியிருந்தேன். இஞ்சியுமே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோவுமே சேர்த்து 10 ரூபா. சரி, பீட்ரூட் நம்ம குழம்பு ஏதாவது வைக்கலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் தான் வாங்கியிருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 1/4 கிலோ வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. நான் வாரம் சந்தைக்கு போகிறதுனால எனக்கு வாரம் வந்து இந்த 20 ரூபா தட்டு வந்து போதும். அதனால் பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ வாங்கலை. 20 ரூபாய்க்கு இந்த தட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து திங்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்டம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து வந்ததுமே எடுத்து கட்டிலில் அந்த சைடு வச்சுக்கிட்டாங்க. நான் டிவி பதிலே சாப்பிடுவேன், போடி தர மாட்டேன்ட்டு. தாங்கப்பா வீடியோவில் காமிச்சிட்டு தரேன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் தந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த தூள் முறுக்கு தான் எப்போவுமே வாங்குவேன் சந்தையில். அது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். 1/4 கிலோ 35 ரூபா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கட்டங்கட்டமாக இருக்கும், அது என்னன்னே தெரியல, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அது வந்து அவங்க ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தாங்க. அப்புறமா பலாப்பழம், மை ஃபேவரட், அந்த பலாப்பழம் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் அதையுமே பிடுங்கி வச்சுட்டு தர மாட்டேன்னாங்க. சரி தாங்க வீடியோவில் காமிச்சிட்டு தரேன்னு சொன்ன பிறகு காமிச்சாங்க. 1/4 கிலோ பலாப்பழமும் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தையில் நான் வாங்கினது. வீக்லி போகிறதுனால எல்லாமே கொஞ்சம் தான் வாங்கிட்டு வருவேன், நிறைய வந்து வாங்கிட்டு வர மாட்டேன். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் ஊர் சந்தையில் எல்லாம் என்ன விலை, உங்கள் ஊர் சந்தை என்றைக்கு போடுவாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் மீ, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.